சும்மா மேல உனக்கு மேலே தூக்கலாம். இப்போ ஓட்டுன ஏறி ஓட்டுன தூக்கி அப்படி டிராப் பண்ணா ஏ உள்ள தூக்கி போடா போதும். நான் நின்று தூக்கி போடா ஜம்ப் நின்று தூக்கி போடணும். உங்களுக்கு தெரியும் 3 லவ் கையில அடிக்காது. இதுக்கு மேல கட்ட முடியும். இங்க எங்க தூக்கி போடுங்க. அவ்வளவுதான். இடத்துல தூக்கி போயிட்டு எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க? ஏன்டா எவள அப்படியேடா உங்களுக்கு பழகுறீங்க. அடிச்சு விடு. அவ்வளவுதான். என்ன முடிஞ்சு போச்சு. சரி கஷ்டப்பட்டு முடிஞ்சு. ஐயோ அதுக்குள்ள முடிச்சுங்க. முடிஞ்சிருச்சு. ஐடியா நீங்க அவனை விட்டுருவாரு. 3 டெஸ்ட்ல ஆடுறதா அவ்வளவுதான். நீங்க இருக்கவே நான் வீரன்டா கை கடிச்சு தான் ஆடுவேன். ஐயோ 4-3 இவரு அதுக்கு மேல கைக்கு வரல. கொளுத்தி விடு. அலக்குடா அலக்குடா நண்பா. டேய் வாங்க முன்னால என்ன பண்ணோம்? ஏமாத்த கூடாது. அவ்வளவுதான். 4-5 அவ்வளவுதான் அவ்வளவுதான். முடியணும்பா பாஸ் கைக்கு தான் போடுறது தூக்கி. அதுக்கு ஒரு சைடு போடுங்க. பந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி அவரு போறாரு பாருங்க. நீங்க ஒரு நாள் தூக்கி கொடுங்க பாப்போம். டக்குனு தூக்கி இப்படி போட்டு நின்று வர முன்னாடியே. அதுவும் கையில பட மாட்டேங்குது. அதே அவர் விட்டுருவாரு. கவலைப்படாதீங்க. அங்க இருந்து ஸ்டோக் போடுங்க. போனா போனா ஸ்டோக் போனா போனா. அது நேரா என்ன டச் போறீங்க 2 பேரும். அவர் எப்படி உங்களுக்கு வந்து ஓட வராரு. எடடா டேய். அதான் மூச்சா எதுக்கு எகிரணும். மூச்சா எங்கிட்டு இப்ப அடிச்சா அவுட். அப்படி பிடிக்கும். இதான் கேம் முடிஞ்சு. சின்ன இடத்துல ஆரம்பம். என்ன வேலையா? அப்பா இது போகிறேன். அதுதான் ஒன் சைடு முடிஞ்சிச்சு மேட்ச். அடிச்சாம்பா 8-9 ஓகே. நீ லெவல்னா நான் வரேன்.